ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இங்கிட்ட அப்படியே அந்த டோங்கங்கிற பிளேஸ் தான் காட்டுறாங்க. அங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்து இருக்கு. டேய், என்னை ஏன்டா இப்படி பிடிச்சிக்கிருக்க? எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்கிட்டு அந்த பெக்கர் பார்த்துக்கு இருக்காரு. யாருவன்? இவனை நான் பிடிச்சிட்டு வந்தேன் பாருங்க. இவன் பின்னாடி தான் தூங்கிட்டு இருந்தான். நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. சரி, ஓகே. இந்த டோங்கோ பிரான்ச்சோட சீஃப் நீ என்ன பண்ணிக்கிருக்க இங்கே? என்ன பண்ணிக்கிருக்கானா? இந்த டோங்கோ பிளேஸில் இருக்க ஒரே ஒரு பெக்கர் நான் தான். அப்போ என்ன சீஃபாக நானே யார் வச்சுக்காம அப்போ யார் வச்சுப்பா? நீ இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிருக்கியே, அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. சரி வா போகலாம். எனக்கு என்னமோ இப்போ மழை வர மாதிரி தெரியுது. நம்ம சீக்கிரமே போயாகணும். நீங்கள் அந்த ஹானோசோவை பார்க்க வந்திருக்கீங்களா? உனக்கு அவரை பற்றி தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் முன்னாடி அந்த யுவான் பப்ளிக் சர்வனில் ஒர்க் பண்ணதா. இவனுங்க அப்படியே ஒரு வீடு மாதிரி இருக்க இங்கே போயிட்டுருக்கானுங்க. அந்த ஹானோசா ஓல்டு மேன் அவன் கிட்டத்தட்ட இங்கே வந்து 8 வருஷம் ஆச்சு. அவன் இப்போ இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் இப்போ ஒரு அகாடமியை ரன் பண்ணிக்கிருக்கான். என்னத்தான் இது அகாடமின்னு சொன்னாலும் சரி, இது பார்க்க வெறும் ஸ்மால் ரூம் மட்டும்தான் இருக்கிறதும். கொஞ்சம் டிசபிள் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. சரி, ஓகே, நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கிட்டு ஒரு ஓல்டு மேன் அப்படியே நிற்கிறாரு. ஏய், நீங்கள்லாம் யார்? நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? அந்த சீஃப் சொல்கிறான், நீங்கள் கோரியலேருந்து வந்த ஸ்டோரியை நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களை பார்க்குறக்காக கெய்பாங்லேருந்து சில பேர் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்க கூட பேச முடியுமா? அது மட்டும் இல்லை, 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன 10 வருஷம் முன்னாடியா? அதுவும் கோரியோலையா? அது ஓகே. கெய்பாங்க இங்கே வந்திருக்கானுங்க. அந்த கெய்பாங்கோட டிசபிள் ஒரு ஆள் சொல்கிறாரு. சாரி, நாங்கள் இப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்பவே மன்னிச்சுக்குங்க. பட் இருந்தாலும் நீங்கள் 10 வருஷம் முன்னாடி அந்த யுவான் என்வியில் எஸ்கட் பண்ணி போனீங்களே ஒரு கேர்ள், அவளை பற்றி தெரிஞ்சிருக்காக தான் வந்திருக்கோம். தட்ஸ் ரைட். எப்படி? இவர் அப்படியே ஷாக்கில் இருக்கார். எப்படி இவனுங்களுக்கு தெரியும் 10 வருஷம் முன்னாடின்னு? அப்போ நீங்கள் அவளை பக்கத்தான் வந்திருக்கீங்களா? ஆல் ரைட். நான் அந்த உமனை மீட் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் வெயிட். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மணி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. வெளியே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்படி தப்பிச்சு போனாலும் சரி, நீங்கள் அந்த யுவான்லேருந்து வந்தனால உங்களை ட்ரேட்டர் தானே சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சீஃப் சார், டோன்ட் வரி, அவரை பார்க்க அப்படிப்பட்ட பர்சன் மாதிரி இல்லை. இவரை பீப்புள்ஸ் எல்லாம் யுவானோட டாக்குன்னு தான் சொல்கிறாங்க. இவர் என்னத்தான் அந்த யுவான் பப்ளிக் சர்வனில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இப்படி தப்பிச்சு ஓரளவுக்கு பேட் பர்சன் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டவரை இவருக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த கோரிய பீப்புள்ஸ் எல்லாம் இவரை இதுக்காக டார்கெட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா பின்னாடி ஒரு தடி வந்து சொல்கிறான். ஓ, நீ இப்படி பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸை சொல்லி அவனை புகழ்ந்து சொன்னால் மட்டும் அவன் நல்லவனாயிருவானா? அவன் இன்னும் ட்ரைட்டர் தான்டான்னு சொல்லிட்டு நிற்கிறான். இங்கிட்டு மொத்த பெக்கர்ஸும் பார்க்குறானுங்க. டேய், நீ யார்? அது மட்டும் இல்லை, நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து மொத்த நியூஸையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் நினச்சிங்களா? அவன் அப்படியே அவனோட 6வது ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். 10 வருஷம் முன்னாடி இந்த பாஸ்டர் அந்த ஹான் டைனஸ்டியை பிட்ரே பண்ணான். அதே மாதிரி அதே 10 வருஷத்தில் அந்த யுவானையும் அவன் பிட்ரேட் பண்ணான். இவனை, அதுவும் இந்த பாஸ்டரை இப்படியே நான் உயிரோட விட்டு போயிடுவேன் நினச்சிங்களா? இங்கிட்டு அந்த கெய்பாங்கோட ஓல்டு மேனுக்கு சரியான ஷாக்கு. இவன் ஃபேஸில் இப்படிப்பட்ட ஸ்கேர். அப்போ அந்த பேப்பர்லேருந்து இவனோட ஃபோட்டோ தானே. இந்த பெர்சன் எல்டர் ஹாங் சொன்ன மாதிரியே தான் இருக்கான். இவருக்கு நடுங்கி போச்சு. டேய், அந்த மேனை எல்லோரும் சரவுண்ட் பண்ணுங்கடா, இவனை நம்ம பிடிச்சே ஆகணும். ஆமாம், இவனை பார்க்க அந்த பேப்பரில் இருக்க ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க. இவனை இன்றைக்கே பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு மொத்த பையில் அவனை அட்டாக் பண்ண வந்துருக்கானுங்க. இவன் கையில் அப்படியே பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். ஃபைனலாக அந்த டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. இன்னும் அந்த உமனை ஞாபகம் வச்சுருக்காள்.
இன்னும் இங்கே இருக்கத்தான் செய்கிறானுங்க போல. மேபி அந்த உமனோட ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம். நான் இதுக்காகத்தான் என்னோடய லைஃப்பை இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டுறேன். அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னோட ரொம்ப நாள் ஆசையாக தான் இருந்துச்சு. கடைசியாக அவளை விசாரித்து இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ தான் அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. பட் இந்த இன்சிடெண்ட் கிட்டத்தட்ட நான் அந்த பப்ளிக் சர்வனில் லாஸ்ட் இயரில் இருக்கும்போது நடந்தது. எனக்கு ஹார்ட்டில் ரொம்பவே பேர்டனாக தான் இருந்துச்சு. என்னால் அந்த உமனுக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியல. அந்த உமன் அவளை ஒரு ப்ரெசண்ட்டாக தான் வாங்கிட்டு வந்தானுங்க. அவள் எப்பயுமே அழுதுகிட்டே தான் இருந்தா. நூனா அழுதுகிட்டே சொல்லிக்கிருக்கா. ஜோக்குசன், ஜாயு, அவள் கண்ணெல்லாம் கண்ணீர் ஓடத்தான் செஞ்சிச்சு. ஏன் அவனுங்களோட பார்டரை தரனா கூட அந்த அழுகை நிற்க கூட இல்லை. என்னால் எப்படி மறக்க முடியும்? கிட்டத்தட்ட அந்த 10 வருஷமாக கழிஞ்சு போச்சு. அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்க்க மழை வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பிளேஸை விட்டு நான் இப்போ உடனே போயாகணும். இங்கிட்டு பார்த்தா அவர் வெளியே வந்ததும் போதும் இந்த சீஃபை அடித்து பறக்க விட்டு வச்சுருக்கான். இங்கிட்டு மொத்த பயிலையும் அடித்து கொண்டு வச்சுருக்கான். ஒருத்தனை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ நீ இவ்வளோ நாளாக அமைதியாக தானே இருந்த. இப்போ கெய்பாங் கூட நீ கூட்டணி வச்சுக்கிட்டு எங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் உன்னை இப்படியே உயிரோட வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக வந்துக்கிருக்கான். பட் என்ன ஒரு ராங் சாய்ஸ். நீ இப்படி எங்களோட இன்ஃபர்மேஷனை சொல்ல நீ வந்திருக்கவே கூடாது. அவர் நடுங்கிட்டே சொல்கிறாரு. எப்படி இந்த பிளேஸுக்கு நீ எப்படி வந்த? அப்போ என்னை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தியா? உனக்கு அந்த பிளாக் பிளட்டோட சுப்ரீம் ரூல் என்னன்னு தெரியுமா? அது இன்னும் பிரேக் ஆக கூட இல்லை. இந்த மேன் இவன் பிளாக் பிளட்லேருந்து வரானா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை அப்படியே அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். இவர் அப்படியே ஷாக்கில் இருக்காரு. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணா அயன் மார்ஷல் அசோசியேஷன் கட்டுறாங்க. என்ன அவனை கொண்டுட்டாங்களா? நீ அந்த ஹானோஸாவை பற்றி தான் பேசிக்கிருக்கியா? எப்படி அந்த லெவல் 4 டிசபிள்ஸ் அவனுங்களும் செத்துட்டானுங்களா? என்னால் நம்ப கூட முடியல. கொண்டது அந்த பர்சனா? ஆமாம், எல்லாம் வைஸ்மேன் இங்கே தப்பிச்சு வந்த ஒரு ஆள்கிட்ட அப்படியே கேட்டுக்கிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் வந்த அதே பர்சன் தான். அவன்தான் அந்த ஹானோஸாவையும் கொண்டது. அது மட்டும் இல்லை, நம்மளோட டிசபிள்ஸையும் கொண்டது. என்னை மன்னிச்சிருங்க. டேமிட். எப்படி நீ சொல்கிறத பார்த்தா அந்த இவான் என்விஸ் இவனை ட்ரையல் பண்ணுறக்காகத்தான் இங்கே வந்திருக்கானுங்க. இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆயிருக்கு. மோரோவர் இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவன் நம்மளோட காண்டாக்ட் வச்சதான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வைஸ்மேன் சொல்கிறாரு, அப்போ அந்த பெர்சன் 10 வருஷம் சென்று வந்து இப்போ கொண்டிருக்கானா? ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும் போல். நான் உடனே கிங் ஆஃப் ஆர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். இங்கிட்ட அப்படியே நாம்குன் ஃபேமிலியை தான் கட்டுறாங்க. அங்கே பிளாக் லெட்டர்ஸ் போட்ட ஒரு லேடி சொல்லிக்கிருக்கா. அவன் இப்போ எங்கே இருக்கான்? இங்கிட்டு ஜீவரியாங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அந்த கிரேட் கம்பெனி மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்க ஒரு எம்டி ரூமில் தான் இருக்கான். அவனை இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிருக்கானுங்க. இங்கிட்டு உள்ள லேடி சொல்கிறா. அப்போ அவன் இந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டையே எதிர்த்துட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கானா? இன்ட்ரெஸ்டிங். எனக்குமே அந்த ஒப்பீனியன் இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் மாஸ்டர் ஹாங்போ அவர் என்ன திங்க் பண்ணியிருக்கான்னு தெரில. இல்லை அவர் என்ன பிளான் போகிறாரு, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறான்னு கூட எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு அவர் சொல்கிறா, எனக்கு ரிலீஃபாக தான் இருக்குது. பட் உன்னால் கூட இதை ஒன்றுமே பண்ண முடியலையா? நான் உனக்காக ஒரு புது ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உன்னால் அவனை ஈஸியாக கிட்ட க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணி அவனை ஈஸியாக காலி பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சுக்க. அவன் ஒரு ஷார்ப்பான ஐஸ், ஷார்ப்பான காது வேற வச்சுருக்கான். கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு உன்னை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, இந்த மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ணாலும் செத்துருவ, பண்ணாட்டாலும் செத்துருவ. அதுக்கு அவசரா என்ன? என்னோடய லைஃப் இதை நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சதான். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் கவலைப்பட போகிறதும் இல்லை, என் சாவை பற்றியும் நான் கவலைப்பட போகிறதில்ல. டோன்ட் வரி. இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னே வச்சுக்கவே, நான் கண்டிப்பாக இந்த மேனோட த்ராட்டை கட் பண்ணாமல் வரவே மாட்டேன். தட்ஸ் ஆல். அப்படியே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டா. இங்கிட்டு ஜீவராங்கிறா. இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது. உண்மையாகவே இந்த உமன் பார்க்கத்தான் வெளியே நல்லவ மாதிரி தர்றா. இவ ரொம்பவே கொடூரமானவ. இங்கிட்டு ஆப்போசிட்டில் இந்த மொட்டை தாத்தா வராரு. அப்படிப்பட்ட கொடுமைக்காரியும் நீ அவனை கொள்றதுக்காக அனுப்பிட்டியா? நல்லா தான் பண்ணியிருக்க. பட் இருந்தாலும் இந்த கிங் ஆஃப் வார் கூட அவன் ஃபைட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலை. மேபி
நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கிங் ஆஃப் ஆர்க்கு எதிராக ஃபைட் போட்டு இவன் எங்கிட்ட எதுவும் ஒடியாந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம தலையிட்டம் தெரிஞ்சா நம்மளை அவன் ஈஸியாகவே கொண்டுருவான். எனக்கு ரொம்பவே ஹோப் இருக்குது, இவளால் கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ண முடியும். தேங்க்ஸ், இந்த டிஃபிகல்ட்டான ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிட்ட. இங்கிட்ட அவசரா நீங்கள் ஏன் கொலை போகிறீங்க? கண்டிப்பாக அவள் இந்த மிஷனை முடிக்காமல் வரவே மாட்டா. அவள் யாருன்னு தெரியும்ல? அந்த மொட்டை தாத்தா சொல்லிக்கிருக்காரு. நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த கிங் ஆஃப் ஆர்ங்கிற பேரை சொன்னோன்னே அவள் தலை தெரிச்சு ஓடுவான்னு தான் நினச்சேன். பட் நீ எப்படியோ அவளை மேனேஜ் பண்ணி இதை ஒத்துக்க வச்சிட்ட. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இது ரொம்பவே மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம், அதையே இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிட்டியே. அதுக்கு சீவராங்கரா, அதை பற்றியே நீங்கள் கவலைப்பட்டுக்கிறீங்க. இந்த மிஷன் அவள் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணிடுவா. அது ஓகே, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தேனே அங்கிள், அதை முடிச்சிட்டிங்களா? அதுக்காக சொல்கிறாரு, அதெல்லாம் ஈஸியாக தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த பர்சன் இந்த மேட்டரில் அக்செப்ட் பண்ணிக்குவான்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்று தான். அவனோட டிசபிளை இந்த கிங் ஆஃப் ஆர் கொண்டுட்டான்னு மட்டும் சொன்னால் போதும். அவன் எல்லா ரெஸ்பான்ஸையும் அவன் பார்த்துக்கிருவான். என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? அந்த பேட்டில் பேண்டாம் வேறு அவன் கொண்டிருக்கான். அப்போ அவனோட டீச்சர் சும்மாவா இருப்பான்? பட் இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடாக அவன் ரொம்பவே காமாக இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த ஸ்டூபிட் பாஸ்டர் செத்துட்டானா, அதை மட்டும்தான் அவன் சொன்னான். அதுக்கு ஜீவராங் சொல்றா, இதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா, அவர் ரொம்பவே கோபமாக இருக்கார். பிகாஸ் அவர் அப்படிப்பட்ட பெர்சன் தானே. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் யாருக்கிட்டையும் அதிகமாக பேசிக்கூட மாட்டார். இங்கிட்டு அந்த மொட்டை தாத்தா சொல்லிக்கிருக்காரு. அது ஓகே, இப்போ அந்த சாங்கோன் மட்டும் அந்த விஷயத்தை ஃபினிஷ் பண்ணான்னு வச்சுக்கவே, நம்ம உடனே இந்த மிஷன்லையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாம் அது ப்ரிப்பரேஷன் மட்டும் கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கு அவர் சொல்கிறா, சரி ஓகே பிரதர், அதை ரெடி பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அது சீக்கிரமே முடிஞ்சோம்னு நினைக்கிறேன். நீ ரொம்பவே அவசரப்படாத சீரியாங். அதுக்கு அந்த மொட்டை தாத்தா சொல்லியிருக்காரு, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த விஷயம், இந்த பிளான், இது நாம்கன் ஃபேமிலியோட ஃப்யூச்சரே டிசைட் பண்ணுறது. ஸோ நம்ம அவசரப்படவே கூடாது. மேபி இந்த பிளானில் மட்டும் நம்ம தோத்துட்டோம்னு வச்சுக்கவே, இந்த என்டையர் நாம்கன் ஃபேமிலியே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆயிரும். நம்மளால் திரும்ப வரக்கூட முடியாது. அதுக்கு அவசரா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த விஷயம், இந்த டைம் நம்ம ஃபெயில்ட் ஆகவே மாட்டோம். இங்கிட்ட அப்படியே அயன் மார்ஷல் அசோசியேஷன்லாம் கட்டுறாங்க. என்ன, நாம்கன் ஃபேமிலியா? இந்த ப்ராப்ளமை, அதுவும் இப்படிப்பட்ட பெரிய ப்ராப்ளமை அவனுங்களால சால்வ் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு அவனுங்க மட்டும் இந்த விஷயத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை. இதுதான் அவனுங்க ஃபேஸ் பண்ண போகிற ஒரு worst சுச்சுவேஷன். இங்கிட்ட அப்படியே ஒரு கேவ் சைடு போயிட்டுருக்கானுங்க. என்னோடய ஒப்பீனியன் படி அந்த நாம்கன் சியூரியாங், அந்த உமன், அவள் சுற்றி என்ன நடக்குன்னு பார்க்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு அந்த கிங் ஆஃப் ஆர் அழிக்கணும் மட்டும்தான் ஒரே நோக்கம். இங்கிட்டு குவாங்போவும் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவனும் போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர், அவள் மட்டும் இந்த லாஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அவளை என்ன பண்ணலாம்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் விடு. அவன் சொல்கிறான், கண்டிப்பாக இது அவளுக்கு தலைவலியாக தான் போக போகுது. நான் என்ன பிளான் பண்ணிக்கிருக்கேன்னா, அவள் என்ன பண்ணாலும் சரி நான் அதை தலைகீழாக மாற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் நம்ப கூட முடியல, அந்த போல்டான கேர்ள் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவானா என்னன்னு கூட தெரில. ஒரு வேளை பண்ணலை, அவளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது போல். சரி ஓகே, அந்த விஷயத்தை பற்றினா விடு. இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன? அந்த பாக்ஸில் இருக்க சீலை ரிமூவ் பண்ணுறதான். வா போகலாம். அப்படியே ஒரு பில்டிங் சைடு போயிட்டுருக்கானுங்க. பார்த்தா அந்த பில்டிங்கோட வாசலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது போல். அவரோட பவரை வச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு. பார்த்தா அதுலேருந்து வர கோல்டு ஏரே அந்த அளவுக்கு அடிக்குது. பின்னாடி இருக்க தொப்பியெல்லாம் பறந்து போச்சு. இவனால் நிற்கக்கூட முடியல. என்ன ஒரு டெரிபிளான கோல்டு ஏர்! எப்படி இவன் அப்படியே அடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்க அந்த காற்று வந்ததே. பட் அவர் அசால்ட்டாக உள்ளே முன்னாடி நின்றுக்கு இருக்காரு. என்ன, உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியுதா? இதுதான் எனர்ஜி ஆஃப் டெத். இங்கே சாவோட எனர்ஜி நல்லாவே ஃபீல் ஆகுதுல்ல? உனக்கு எப்படி இருக்குது? இப்போ ஒரு நரகத்துக்குள்ளே என்றான மாதிரி தானே உனக்கு இருக்குது. இது அந்த ஃபர்பிடனான பிளேஸா? இந்த 5 டிராகன் லிக்கோட தடை செய்யப்பட்ட பகுதி. எப்படி இந்த பிளேஸ்க்குள்ளே ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கூட வர அனுமதியே கிடையாது. அப்படிப்பட்ட பிளேஸில் நம்ம கால் வச்சுருக்கோம். இந்த பிளேஸோட நேம் தி ஹெல் 18 ஃப்ளேம் டிஃபென்ஸ். இந்த போகுதே பாதை
இதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக கடந்து போகவே முடியாது. நம்ம தப்பி தவறி ஒரு தப்பான ஒரு ஸ்டெப் வச்சா போதும், இந்த வேர்ல்டுலேயே, அதுவும் இந்த என்டையர் வேர்ல்டுலேயும் மோஸ்ட் யாரும் எதிர்பார்க்காத கொடூரமான சவானுங்க. இங்கிட்டு மொத்த பேயெல்லாம் வந்து இவனுங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த 5 டிராகன் லிங்கோட ஹெட் இவருக்கு எதுவுமே பண்ணலையா? ஈவன் நான் டெய்லி இந்த பிளேஸுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னாலே ஒரு ஸ்டெப் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட டெத் எனர்ஜி ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இவர் அசால்ட்டாக எப்படி இந்த எனர்ஜிக்குள்ளே ஈஸியாக நடந்து போயிட்டே இருக்காரு? இவனுக்கு வேர்த்து ஓடிக்கிருக்கு. என்னாச்சு? இல்லை மாஸ்டர், ஒன்றும் இல்லை. அவனோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு அவன் ஆட்டில் வந்துக்கிருக்கான். இந்த ஹெல் 18 ஃப்ளேம் டிஃபென்ஸ் இது ஒரு ஏன்ஷியன் மிலிட்ரி கேம்ப். இதை பில்ட் பண்ணதே அந்த நபான் டைனசிட்டி தான் பாஸ்டில் க்ரியேட் பண்ணானுங்க. இந்த பிளேஸ் ஒரு டிஃபென்சிவ் சிஸ்டம் மாதிரி தான். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 18 ஸ்டெப் வச்சா போதும். இதில் இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி என்னன்னு தெரியுமா? இதில் நடக்கிறா இருந்தாலும் சரி, ஓடுறா இருந்தாலும் சரி, ஏன் இந்த காற்றுலேயே பறக்கிறா இருந்தாலும் சரி, எல்லாருமே வைக்க வேண்டியது 18 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். இதுதான் பாஸ்டில் வச்சுருந்த ஒரு டிஃபென்சிவ் ஃபார்மேஷன். இவனுங்க அப்படியே அந்த புகைக்குள்ளே போயிட்டுருக்கானுங்க. இங்கே வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஹெல்லுக்குள்ளே வைக்கிற ஒரு ஸ்டெப்பு மாதிரி தான். ஏன்னா டெத்தோட டெம்டேஷன் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே வர்ற எல்லாரும் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சீன் தான். யூஸ்வலாக அவனுங்க ஃபேஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? அவனுங்க எதை பார்த்து ரொம்ப பயப்படுறானுங்களோ, இல்லை எதை நினச்சி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறானுங்களோ, அதுதான் நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாரு. இவன் அப்படி என்ன பண்ணான்னு தெரில, நடுங்கிட்டு இருக்கான். மாஸ்டர், உண்மையாகவே உங்களுக்குமே ரெக்ரெட்டும் சரி ஃபியரும் சரி இருக்குதா? அதுவும் சாவுக்கு ஈக்குவலானது என்ன ரெக்ரெட்டா? இவரோட ட்ரெஸ்ஸை அப்படியே ஒரு பேயெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற? நான் இப்போ இருக்க பிளேஸ் இதை பிடிக்க எத்தனை பேரோட ரத்தத்தை நான் எடுத்திருக்கேன் தெரியுமா? நீ என்கிட்ட கேட்குற ரெக்ரெட் என்ன ஃபாலோ பண்ணுதான்னு. ஏன்னா இந்த பிளேஸ் வர்றதுக்கு நான் எத்தனை பேரையே கொண்டிருக்கேன். பட் இருந்தாலும் பயம் அது எனக்கு எப்போ வரும் தெரியுமா? பார்த்தா அவரே முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு, எலும்பு கூடு மாதிரி. இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கையில் பவரை கேதர் பண்ணி அந்த முன்னாடி வந்திருக்க இல்யூஷன் எல்லாத்தையும் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிருக்காரு. எனக்கு இங்கே இருக்கிறவனையும் சரி, எதையும் நினச்சும் சரி, பயம் கிடையவே கிடையாது. இங்கிட்டு அவரோட ஃபேஸ் மாதிரி இருக்க அந்த இல்யூஷன் அப்படியே காற்றா போயிட்டுருக்கு. எனக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. நான் எதை பற்றி இந்த வேர்ல்டில் கவலைப்பட்டானு. இங்கிட்டு அவர் போட்ட பஞ்சில் அந்த ஃபாகெல்லாம் அப்படியே போயிடுச்சு. முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. சரி வா உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்த்தா சுற்றி 4-5 பூசாரி மாதிரி உட்காந்துருக்கானுங்க. அந்த பாக்ஸை சுற்றி பாரு, இதுதான் நம்ம போக வேண்டிய இடம். அவனுங்க அப்படியே மந்திரம் எல்லாத்தையும் சொல்லி அந்த சீலை பிரேக் பண்ண அப்படியே ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா யோப்பா யாரா அவனுங்க? பார்த்தா இவனுங்க பேயை விட மோசமாக இருக்கானுங்க, எலும்பும் தோலுமா. அந்த பாக்ஸ் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்குது. இங்கிட்டு இவர் சிரிச்சுக்க இருக்காரு. ஃபைனலாக அது ரிலீஸ் ஆக போதில்